ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Zebronicsல இருந்து ஒரு பட்ஜெட் ட்ரிம்மர் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பட்ஜெட் ட்ரிம்மர்னு நான் வார்த்தைக்காக சொல்லலைங்க, இது உண்மையிலேயே ரொம்ப லோ ப்ரைஸில் இன்னைக்கு மார்க்கெட்டில் உள்ள அவைலபிள் பிராண்ட்ஸ்லேயே இந்த பிராண்டில் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் ஒரு ஒர்த்தபிளான ட்ரிம்மர். இது வந்து அதே போல் யூசேஜும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு வந்து இதோட ஜாபை வந்து இது நல்லாவே பண்ணுது. இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஸோ நான் வந்து இந்த ட்ரிம்மர் வந்து நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பேரில் இந்த ட்ரிம்மரை வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்தேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்லாவே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரிம்மர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Zebronics பிராண்ட்லேருந்து HT101 Zebronics ZEB-HT101 அப்படின்ற ட்ரிம்மர் மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து நான் வாங்கும் போது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 599, அதாவது 600 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் அமேசானில் ஒரு சேல். அப்போ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்டு 600 to 700 தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீக் டிசைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து USB ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 90 மினிட்ஸில் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிளேடை வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டேவும் யூஸ் படுத்த முடியும், சார்ஜ் போட்டு கார்ட்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் டிப் பிளேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான பில்டின் பேட்டரி இருக்குது. செல்ஃப் ஷார்ப்பிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸி டு ஹோல்ட் அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இந்த ட்ரிம்மரை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு டீட்டெயில்டு யூசர் மேனுவல் ஃபிசிக்கல் காப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, என்னென்ன கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா கைட்லைன்ஸும் இதில் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ஸ்கேன் இட் ஃபார் யூசர் மேனுவல். டிஜிட்டல் காப்பி வேணும்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வந்து யூசர் மேனுவல் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கார்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 60 மினிட்ஸ் சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வந்து அடாப்டர் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர் பேங்க்கோ இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் அடாப்டர் வச்சிங்கன்னா அதில் ப்ளக் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பாக்ஸில் வந்து 4 கனெக்டர்ஸ் கொடுத்துருக்கேன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கனெக்டர் வந்து 3mm கனெக்டர், ரெண்டாவது வந்து 6mm கனெக்டர், மூணாவது 9mm கனெக்டர், நாலாவது 12mm கனெக்டர். ஸோ இந்த 4 கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பியர்ட் ஷேப்ஸ் வைக்கும் போது எந்தெந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2-sided ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மருக்கு யூஸ் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக எல்லா ட்ரிம்மர்ஸ்லையும் வரல இந்த ஆயில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளிப்பர் ஆயில். ஸோ இதுவும் ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் ஐட்டத்துக்கு வருவோம். Zebronicsோட ட்ரிம்மர். ஸோ இதுதான் அந்த ட்ரிம்மர். ஸோ இந்த ட்ரிம்மரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ஸோ க்ரீன் லைட் இருந்தால் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் வந்து ரெட் லைட் இருந்தால் பேட்டரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு அர்த்தம். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து ட்ரிம்மர் ஆஃப் ஆயிரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரோப் கட்டி ஹோல்டும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எப்படி வேணாலும் இதை வந்து யூஸ் படுத்திக்கலாம். அதே போல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன்.
ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த பிளேட்ஸ் வந்து சைட்ஸில் வந்து ரவுண்டட் எஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ கனெக்டர் கனெக்ட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நான் வந்து 9mm கனெக்டர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த பிளேடு வந்து இப்படி இன்சர்ட் ஆகிற மாதிரி வச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கனெக்டர் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 600 ருபீஸ்க்கு இந்த ட்ரிம்மர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரியலி ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 90 மினிட்ஸ் வரைக்கும் கார்ட்லெஸ்ஸாக யூஸ் படுத்திக்கலாம், ஒன் டைம் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நான் இது வாங்கி கிட்டத்தட்ட 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் வந்து நல்லாவே பண்ணுது. அதே போல் நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து ஒரு பவர் பேங்க் இருந்தால் கூட வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸும் ரொம்ப இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும். அதே போல் 4 டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். 600க்கு இந்த ட்ரிம்மரை வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் டெய்லி ட்ரிம் பண்ணுறவராக தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு செகண்டரி ட்ரிம்மராக வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறப்பையோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கோ வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் வந்து இதை ஒரு செகண்டரி ட்ரிம்மராக வாங்கிட்டு உங்களோட அண்டர் ஆர்மு இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 600 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ட்ரிம்மர் வந்து நல்ல ஒர்த்தியான இது. இந்த ட்ரிம்மரை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ட்ரிம்மரோட ப்ரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரிம்மரோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ட்ரிம்மரோட வாரண்ட்டி வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாரண்ட்டி எவ்வளோன்னு நான் கீழே போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் இந்த ட்ரிம்மரை பற்றி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க கூட இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் ப்ராடக்ட்லையோ இல்லை ஒரு டெக் டிப்ஸ்லையோ நான் சந்திக்கிறேன்.